ஐயனார் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ நம்ம சேரன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. நமக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாண்டியனும் வானத்தையும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் தம்பிங்களோட வாழ்க்கையுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பொண்ணோட வீட்டுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக போறாங்க. அங்கே நம்ம கஸ்தூரி, கார்த்திகா, அனீஷ்னு சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க. அங்கே போனாதான் பொண்ணு வீட்டுக்காரங்க பெரிய இடியா தூக்கி போடுறாங்க. நிச்சயதார்த்தமே நடக்காது, நாங்கள் புரோக்கர் கிட்ட சொல்லியிருந்தோம், உங்களுக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா பயங்கரமாக கோவப்படவும் உடனே சேரன் இருந்துட்டு, விடுப்பா அதான் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்ம பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு, என்னென்ன அவங்க நம்மளை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருக்காங்க, நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லலை, நேற்று அன்னைக்கு என்னடானா நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம், கல்யாணத்தை பண்ணிடலான்னு சொல்லி சட்டுப்புட்டுன்னு எல்லா வேலையுமே ஏற்பாடு பண்ணாங்க. இப்போது நம்ம நிச்சயதார்த்தம்னு போய் நீண்டா அவங்க பாட்டுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது, என் பொண்ணு புருஷன் கூடவே வாழ போகிறான்னு சொல்கிறாங்க. அவங்கள நம்ம சும்மாவே விட்டுட்டு வந்திருக்க கூடாதுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாண்டியனுமே ஆமாண்ணே, நீ தான் சைலண்ட்டாக வர சொல்லிட்ட, இல்லைனா அங்கே நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி. இப்போது கஸ்தூரி இருந்துட்டு, டேய் எதுக்காகடா பொண்ணு தேடி தேடி போயிட்டு திரும்ப திரும்ப அவமானப்பட்டுக்கிட்டு வரீங்க, டே சேரா அதான் உனக்கும் பொண்ணுக்கும் செட்டே ஆகாது போல், உன் ஜாதகத்திலே அப்படி இருக்கும் போல், இங்கே பாருச்சேரா அதான் உன் தம்பிங்க இருக்காங்கள, தம்பிங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்கள வாழ வைச்சேரா, நீ எதுக்காக சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ போய் அசிங்கப்பட்டுட்டு வந்தது தான் மிச்சம், இது ஒரு டைம்னா பரவாயில்ல, பல டைம் இப்படி நடந்திருக்கு, இங்கே பாருச்சேரா உன் தம்பிங்களோட வாழ்க்கை மட்டும் பாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சோழன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போது நீங்களும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது, என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க, என் அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணா நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுவோம், ஏதோ 2-3 டைம் நாங்கள் பொண்ணு வீட்டுக்கு போனோம், அது ஏதோ செட் ஆகலை, அதுக்காக என்னென்ன கல்யாணம் பண்ணிக்காமே இருக்க சொல்கிறீங்க, இங்கே பாருங்கத்த நீங்கள் வேணால் அதுக்கு கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்திருக்கணும், நீங்கள் மட்டும் ஜாலியாக சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கீங்க, அதே மாதிரி என்னன்னு இருக்கணும்ல, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டிங்களா, எத்தனை பேர் எத்தனை வேணாலும் சொல்லட்டும், அண்ணனுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி இருந்துட்டு, டேய் நீங்கள் இப்படியே தான் பேசிக்கிட்டு இருக்கணும், ஆனால் ஒரு நல்லதும் இங்கே நடக்க போகிறது கிடையாது, ஏதோ அதாவது இந்த நிலா மட்டும் இந்த வீட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, இவளும் எப்போ ஓடி போகிறாளோ யாருக்கு தெரியும், சேரன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு மட்டும் ஏன்னா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல, சரி நல்லது நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன், ஆனால் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து பேசிக்கிட்டு இருக்கவும் உடனே நடேசன் இருந்துட்டு, ஆமாம் இவ ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுறவ, அடைச்சி இடத்த காலி பண்ணு, நீங்களாம் இருக்கிறது இப்படி கண்ணு வச்சு தான் எங்கள் குடும்பம் இப்படி இருக்குது, இல்லைனா என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருந்திருப்பாங்க, என் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களும் குழந்தை குட்டின்னு பெற்றிருப்பாங்க, எல்லாமே உங்களோட கண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் கஸ்தூரி இருந்துட்டு, ஆமாம் எங்கள் கண்ணு எல்லாமே உங்கள் வீட்டு மேலே தான் வந்து இருக்கு பாரு, 2 கண்ணையும் கழட்டி உங்கள் வீட்டிலையா வச்சு விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், அட இங்கேருந்து போமா அப்படின்ற மாதிரி இங்கே நடேசன் வந்து சொல்கிறாங்க. இப்போது ஆளுக்கு ஒவ்வொன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சேரனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகவும் செய்கிறாங்க. நிலா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு நம்ம சேரனோட கையை பிடிச்சி, அண்ணே கவலைப்படாதண்ணே, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு பொண்ணை அந்த கடவுள் படைச்சிருப்பாருண்ணே, அது எப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு எழுதியிருக்கோ அப்போ தான் சேர முடியும், நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்கண்ணே, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேரன் சொல்கிறாங்க. இல்லைப்பா நிலா, நான் அதை நினச்சாலாம் அழுக கிடையாது, என் தம்பிங்களோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலா இருந்துட்டு, என்னென்ன தம்பிங்களுக்கும் இதுக்கும் என்னென்ன சம்மந்தம், அவங்க பாட்டுக்கு அவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க, உங்களோட வாழ்க்கையை நினச்சி தானே எங்கள் எல்லாருக்குமே கவலை அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக பாண்டியும் வானத்தையை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவான், அது மட்டும் இல்லாமல் பல்லவனோட வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும், எனக்கு கல்யாணம் ஆகலைன்ற காரணத்தினால பாண்டி அவனோட கல்யாணத்தை தள்ளி போட்டக்கூடாதுல்ல, என் தம்பிங்களோட வாழ்க்கை ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு, என்னென்ன பேசுகிறீங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்க போகிறாங்க, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்கண்ணே, ஆனால் இன்னொரு விஷயமும் நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்னு, ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்காக தான் ஏற்கனவே கல்யாணம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களாண்ணே, அண்ணே இந்த கல்யாணம் நடக்காததுமே ஒரு நல்லது தானே, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து நிற்பானே, கண்டிப்பாக உங்கள் கண்ணு முன்னாடி அந்த கடவுள் சீக்கிரமாகவே காட்டுவார்னே, நீ எதை நினச்சி கவலைப்படாதனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பாண்டியன் கொஞ்சம் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓ எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும், வானத்தை கல்யாணம் பண்ணின்னு வரணுன்றதுக்காக தான் அண்ணன் திருதுப்புன்னு இப்படி ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போ பாண்டியன் இருந்துட்டு, அண்ணே உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னடா பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது வந்துட்டேன் வானதி ஏதாவது உங்ககிட்ட பேசினாலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.
என்னடா எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுனா அப்படின்னு. இல்லைண்ணே, நீ இந்த கல்யாணம் அந்த பேச்செல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வானதி உங்களை எப்பயாவது நேரில் பார்த்து எங்கே 2 பேர் கல்யாண விஷயமா ஏதாவது பேசினாளா அப்படின்னு கேட்கவும், அது வந்துடா அண்ணே பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன், என் மேலே கையை வச்சு சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணிக்கிட்டே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்துடா என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற, சத்தியமெல்லாம் எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணே அப்போ தானே நீ உண்மையை சொல்லுவ, என் மேலே சத்தியம் வை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு வானதி வந்து பேசினாங்க இல்லையா, நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் பாண்டியும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு கல்யாணம் நடந்தால் தான் என்ன பாண்டி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கான், சீக்கிரம் எங்களுக்காக கல்யாணத்தை பண்ணிக்கோங்களேன்னு சொல்லிட்டு அவன் அந்த வார்த்தை மட்டும்தான்டா அந்த பிள்ளை சொல்லிச்சு, மற்றபடி என்னை ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோனாலாம் அவள் சொல்லலடா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அண்ணே எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சுண்ணே, இந்த வானதி இப்படிலாம் பேசுனதுனால தான் நீ ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு முடிவு எடுத்திருக்க, எங்கள் வாழ்க்கையை நினச்சி நீ என்ன உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும், உனக்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியாவில் தான் இருந்தோம், நீ என்ன அவசரப்பட்ட, நாங்கள் அப்போவே சொன்னோம்ல எதுவாக இருந்தாலும் விசாரிச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போது ஊரே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவமானப்பட்டு வந்து தான் மிச்சம், அதெல்லாம் கூட விடுனேன், உன் மனசுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அதை நினச்சா தானே எனக்கு இப்போ வரைக்கும் கவலையாக இருக்குது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த வானதி தானா, அவளை உண்டலன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நம்ம பாண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகவும், உடனே நம்ம சேரன் இருந்துட்டு டேய் பாண்டி நில்லுடா, அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி வச்சுட்டு போடுறா, அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைடா பாண்டி, நான் சொல்கிறத கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எத்தனையோ டைம் கூப்பிட்றாங்க. ஆனால் நம்ம பாண்டி பயங்கர கோவமாக இங்கே வானதியோட வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துட்டு சோழன் அங்கே ஏதாவது சண்டை நடக்க போகுது, நீங்கள் பாண்டியன் கூட போங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நிலா அப்படின்னு சொல்லி நம்ம சோழனுமே பின்னாடியே போகிறாங்க. இப்போது நம்ம சேரன் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. என்னப்பா இதெல்லாம், தம்பிங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் இந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கேப்பா, பாண்டி போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறான்ப்பா, நான் இந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியிருக்கவே மாட்டேன், அவன் என்னடனா தலையில் கையை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுனேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால என்னால் மறுக்க முடியல, அதனால தான் அது கூட அந்த பொண்ணு என்னை சொன்னது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினா தான் எங்களுக்கு கல்யாணம் நடக்குன்ற மாதிரி சொல்லிச்சு, அதுக்காக அந்த பொண்ணு மேலே எந்த குத்தமும் சொல்ல முடியாதுல்ல, பாவம் அந்த பொண்ணுமே அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்க அப்பா அம்மாலாம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிதான்ப்பா இப்படி ஒரு கல்யாண ஏற்பாடே நான் பண்ணேன், ஆனால் இன்றைக்கி அதே பெரிய பிரச்சனையாக போய் நிற்கும் போலவே பாண்டி ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறான், அந்த பொண்ணை ஏதாவது திட்டிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேரன் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. நிலா இருந்துட்டு அண்ணே அப்படிலாம் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைண்ணே, அதான் சோழனை நான் பின்னாடியே அனுப்பியிருக்கேன்ல, கண்டிப்பாக சோழன் பார்த்துப்பாரு, நீங்கள் அதை பற்றி நினச்சி கவலைப்படாதீங்கண்ணே, இனிமேல் இப்படி ஒரு திருதுப்புன்னு எந்த ஒரு முடிவையுமே எடுக்காதீங்கண்ணே, வீட்டில் எல்லார்கிட்டையுமே கலந்து பேசி எடுங்கண்ணே, ஏன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம்ண்ணே, இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ செய்கிறீங்க, தம்பிங்கன்னு சொல்லிட்டு தம்பிங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாருங்கண்ணே, கல்யாணன்றது சாதாரணம் இல்லைண்ணே, அது ஆயிரங்காலத்து பயிருன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, நான் புக்கில் கூட நிறைய படிச்சிருக்கேன், ஏன்னா இப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக்கலான்னு நினைக்கிறீங்க, ஆனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அதை 1000 டைம் யோசிக்கணும், அதே சமயம் நீங்கள் அந்த யோசனையை எங்ககிட்ட சொல்லணும், அது கரெக்டாக தப்பா இல்லை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமான்றதை நாங்களும் யோசிச்சு எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏதாவது சொல்லுவோம்ல, ப்ளீஸ்ண்ணே இனிமேல் இப்படி ஒரு தப்பான முடிவு எப்போவுமே எடுக்காதண்ணே, இனிமேல் நம்ம வாழ்க்கை விஷயத்தில் இனிமேல் இந்த மாதிரி அவமானம் எப்போவுமே நடக்கக்கூடாதுண்ணே, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறோன்ற மாதிரி இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு சைடு பாண்டி பயங்கர கோவமாக வானதியோட வீட்டுக்கு போயிட்டு ரொம்பவே சத்தம் போட்டு வானதி வெளியே வாடின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே வானத்தியோட அண்ணனும் அவங்க அம்மாவும் தான் வெளியே வராங்க. டேய் பொறுக்கி பையனே, எதுக்காகடா நீ இங்கே வந்த, நீ எப்போவுமே இந்த வீட்டு பக்கமே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பியா, உனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, உன்னால் என்ன தான் பெற்று விட்டாங்க, சி சிங்கமால உனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தியோட அண்ணனும் அவங்க அம்மாவும் பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது பாண்டி இருந்துட்டு அடச்சி நீங்கள் தான் சரியான பொண்ணை பெற்று வைக்கல, ரொம்ப சுயநலவாதியை பெற்று வச்சுருக்கீங்க, மற்றவங்க வாழ்க்கை எப்படி போனாலும் என்ன, நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற மாதிரி உங்கள் பொண்ணு யோசிக்கிறா, சி உங்கள் பொண்ணை லவ் பண்ண பாவத்துக்கு நான் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், பாவம் என் அண்ணன் எந்த தப்புமே பண்ணல, என் அண்ணனுமே இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவமானப்பட்டுக்கிட்டு இருக்காரு, எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் பொண்ணு தான், உங்கள் பொண்ணை ஏன்டா லவ் பண்ணி தொலைச்சோன்னு சொல்லிட்டு இப்போ நான் யோசிக்கிறேன், எங்கே உங்கள் பொண்ணு, அவளை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பயங்கர கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே சோழன் வந்தாங்க இல்லையா, அவங்க டே பாண்டி எதுவும் பிரச்சனை பண்ணாத வாண்டா, கோவத்தில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே அது தப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோவத்தில் நீங்கள் எதுவுமே வார்த்தை விட்டுறாத பாண்டி, நீ வா பாண்டி, வானத்தி வந்தால் ஏதாவது பிரச்சனை வந்துடும், வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க.
சோலா, இந்த விஷயத்தில் நீ தலையிடவே இடாத. அண்ணனோட வாழ்க்கை எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு நமக்கு தானே தெரியும். ஆனால் இந்த வானதி என்னென்னமோ பேசி அண்ணனோட மனசவே கலைச்சி இவ்வளோ தூரத்துக்கு வந்து நின்றுருக்கு. அண்ணனோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அதெல்லாம் அவள் யோசிச்சே பார்க்க மாட்டாள. அவளோட வாழ்க்கை மட்டும்தான் அவளுக்கு முக்கியம். இங்கே பாரு சோலா, கண்டிப்பாக இந்த வானதி எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம பாண்டி தாம் தும்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே வசந்த் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஓ இவங்களுக்கு கொஞ்ச நாளாகவே சண்டையில் தான் போய்கிட்டு இருக்கு போல. சரி, இந்த சண்டையவே பெருசாக பண்ணி எப்படியாவது வானத்தியோட மனசுக்குள்ளே பாண்டி வந்து கெட்டவன், அவன் பொறிக்கின்ற மாதிரி நம்ம அவளுக்கு தெரியப்படுத்தணும். அவள் வந்து அப்படி மனசுக்குள்ளே நினைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஃப்ரெண்டு பிரேம்கே வானத்தியை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானத்தியோட அண்ணன் வசந்த் நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம வானதி வந்து ரூம்குள்ளே உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வெளியே கூச்சலாக இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கவும் பாண்டி வந்து இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன பாண்டி சொல்லவே இல்லை, ஃபோன் கூட பண்ணல, திருத்துப்புன்னு வந்து நிற்கிற, வா பாண்டி உள்ளே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வசந்த் இருந்துட்டு, ஏய் லூசு, அவன் உன்னை கண்டமேனிக்கு திட்டிக்கிட்டு இருக்காண்டி, நீ என்னடானா அவனை உள்ளே வந்து உட்கார சொல்கிற, அவன் உன்னை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் வசந்த், என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுகிற மாதிரியெல்லாம் அவன் எப்போவுமே என்னை திட்டவே மாட்டான். என்ன அதாவது அவன் மேலே கோவப்பட வைக்கிறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வசந்த் இருந்துட்டு, சரி நீயே பேச அவங்க உன் பாண்டி கூட, உன் அருமை பாண்டி கூட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வானத்தை இருந்துட்டு, வா பாண்டி உள்ளே வா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் வாயை மூடுறி, உன்னை பார்த்தாவே எரிச்சலாக வருது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப. சரி லவ் பண்ணி தொலைச்சிட்டோமே, எல்லாத்தையும் சகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே நீ என்ன பேசினாலும் என்ன கத்துனாலுமே நான் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு தாண்டி போகிறேன். ஆனால் என் அண்ணன் விஷயத்தில் விளையாடணும், என் அண்ணன் வாழ்க்கை விஷயத்தில் விளையாடணும்னு நினச்சேன். கண்டிப்பாக அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன்னை விட என் அண்ணன் தாண்டி எனக்கு ரொம்ப முக்கியம். என் அண்ணனோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக என் அண்ணனை எவ்வளோ ஒருத்தியை கண்டவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே வானதிக்கு ஒன்றுமே புரியல. என்ன பாண்டி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிற மாதிரி நான் யார்கிட்டையுமே அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உன்னால தாண்டி என் அண்ணனுக்கு இப்போது நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்காக நீங்கள் போயிருந்தோம். ஆனால் அவங்க அதான் அந்த நிச்சயமே இப்போ நடக்கலை. ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவ அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வானதிக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிற பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டி உன்னால் தான் என் அண்ணன் அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ரெண்டாவது தாரமாக கூட கல்யாணத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பாவடி அண்ணன் உன்னை வந்து நான் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குச்சு. சரி அண்ணனுக்கு பிடிச்சிருச்சே, அண்ணன் பிடிவாதமாக இருக்கே அப்படின்றதுக்காக நாங்களும் அந்த சம்மதத்துக்கு ஒத்துக்கிட்டு இன்றைக்கி நிச்சயம் பண்ணலான்னு அந்த வீட்டுக்கு போனோம். அங்கே போனால் புருஷன் வந்து கூப்பிட்றாரு, நான் அவர் கூட வாழ்கிறதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. இன்றைக்கி எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு வந்தது நாங்கடி. எல்லாத்துக்குமே காரணம் அது நீ தானே என் அண்ணன்கிட்ட நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் பாண்டியும் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஏதோ பேசுனியாமே, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. எல்லாமே உன்னால தான். பாவம் என் அண்ணன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்குன்னு தெரியுமாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே வானத்தை இருந்துட்டு, இங்கே பாரு பாண்டி, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசு, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க, பக்கம் அக்கம் உள்ளவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே இங்கே நம்ம பாண்டி இருந்துட்டு, ஓ உனக்கு இதுக்கே அவமானமாக இருக்கா? இன்னைக்கு எவ்வளோ பேர் முன்னாடி நாங்கள் அவமானப்பட்டு திரும்ப வந்தோம். என் அண்ணன் எந்த அளவுக்கு மனசு வந்திருக்கோம். இன்றைக்கி எப்படியெல்லாம் இருந்துச்சு தெரியுமா? உனக்கு அக்கம் பக்கம் பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தோணுது. அப்போது உனக்கு மட்டும்தான் மான ரோஷம் சூடு சொரணம் எல்லாமே இருக்கா? அப்போது எங்களுக்கு இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க. இப்போது வானத்தை இருந்துட்டு, பாண்டி நீ என்ன சொல்ல வரனே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். ஏய் என்னடி தெரியாத மாதிரியே பேசுகிற, யானை பார்த்து நீ சொன்னியாமே சீக்கிரமாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பாண்டி என்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு, ஆமாம் சொன்னேன், அதுக்கு என்னப்போ அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நீ சொன்னதுனால நீ என் அண்ணன் எவ்வளோ ஒருத்தியோ ஏற்கனவே கல்யாணம் ஆனவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு திருதுப்புன்னு முடிவு எடுத்துருச்சு. என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நாங்கள் எத்தனையோ டைம் கேட்டிருப்போம், எனக்கு எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு மறுக்குண்டி. ஆனால் ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணிருச்சு தெரியுமா? எல்லாமே நமக்காக, நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லுவோம். என்ன பாண்டி லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, நான் உடனே ரெண்டாம் தரமாக போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் சொல்லவே கிடையாது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நானும் பாண்டியும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சீக்கிரமாக கொஞ்சம் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒரு தப்புமே கிடையாது. உன் அண்ணனோட வாழ்க்கையை பற்றி மட்டும் நீ இப்படி இந்த அளவுக்கு யோசிக்கிறியே, அப்போது
என்னை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா? என் வீட்டில் உள்ளவங்கலாம் என்னை எப்படியெல்லாம் போட்டு உதைக்கிறாங்க, அடிக்கிறாங்க தெரியுமா? எல்லாமே உனக்காக தான். எல்லா அடியுமே உனக்காக தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன். விட்டா என்னை வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட ரெடியாக இருக்காங்க. நான் இந்த வீட்டில் ஏதோ போலீஸ் ஸ்டேஷனில் உட்காண்ட்ருக்க மாதிரி, கூண்டில் உட்காண்ட்ருக்க மாதிரி உட்காண்ட்ருக்கேன். ஏதோ தப்பு பண்ண மாதிரி. நான் உன்னை லவ் பண்ணதை தப்பாலாம் நினைக்கல. உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அது பிடிக்கல. அதுக்காக வேற ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய சுச்சுவேஷனை நீ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டிய பாண்டி. உன் அண்ணனோட வாழ்க்கையை பற்றி மட்டும் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், உடனே எங்கள் பாண்டி இருந்துட்டு, ஏய் இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாதுடி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியும் சோழனும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. எங்கள் வானதி பயங்கரமாக வெளியவே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. வானதியோட அம்மா இருந்துட்டு, ஏய் உள்ளே வாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வானதியை தரன்னு பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வராங்க. வசந்த் இருந்துட்டு, என்ன வானதி, நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு. தெரியும் இந்த பாண்டி உன்னை நடுத்தெருவில் விட்டுட்டு போவான்னு சொல்லிட்டு. அவனெல்லாம் நம்பாத, அவங்க குடும்பமே சரியில்லைன்னு சொன்னேன்ல. ஆனால் நீ என் பேச்சை கேட்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வானத்தையுமே சைலண்ட்டாகவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பாண்டி கண்டபடி பேசிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் வானத்தி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இதை வச்சு எப்படியாவது வானத்தியோட மனசை நம்ம கலைச்சிடணும், நம்ம நினச்ச மாதிரி பிரேம்கே கல்யாணம் பண்ணி வச்சிரோன்றதுக்காக இங்கே வசந்த் நிறைய பிளான் பண்ணி இங்கே வானத்தியோட மனசை மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வானத்தியோட அம்மாவுமே, போதுமாடி, இந்த அசிங்கமெல்லாம் உனக்கு போதுமா, தலைப்படம் அடிச்சுக்கிட்டோம், நல்லா படிடி, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் கேட்காம பாண்டின்னு சொல்லிட்டு எப்போ பாரு அந்த மெக்கானிக்கல் காரணவே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த மெக்கானிக்கல் கடையிலே போயிட்டு நான் 24 மணி நேரமும் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தியா அவன் உன்னை எப்படி உதறி தள்ளிட்டு போனான்னு சொல்லிட்டு. அந்த குடும்ப பழக்க வழக்கமே எதுவுமே சரியில்லடி. ஊர் ஃபுல்லாக ஒருத்தரவங்க கூட அந்த குடும்பத்தை நல்ல குடும்பம்னு சொல்லி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நான் அப்போவே சொன்னேன், ஆனால் என் பேச்செல்லாம் கேட்காம ஆடிக்கிட்டு இருந்தல, அழு நல்லா ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானத்துக்குமே இங்கே பாண்டி மேலே வெறுப்பு வந்துடுது. எங்கே நம்ம பாண்டி விட்டு பிரிஞ்சிருவோமோ, ஒருவேளை பாண்டி அம்மாவும் அண்ணனும் சொல்கிற மாதிரி சரியில்லாதவனோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு சைடு இங்கே பாண்டியும் நம்ம சோழனும் வீட்டுக்கு வராங்க. பாண்டி வந்ததுமே சேரன் இருந்துட்டு, டேய் அங்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணியாடா, வானத்தி ஏதாவது திட்டினியாடா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆனால் இனிமேல் வானத்தின்றவ என் வாழ்க்கையிலே கிடையவே கிடையாதுண்ணே அப்படின்னு சொல்லுவோம். டேய் பாண்டி அப்படிலாம் பேசாதடா, அந்த வானத்தி உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுதுடா, அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், அந்த பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எந்த நிறைய எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பாண்டி கோவத்தில் அது எதுவுமே காதில் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் வானத்தை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசாதானே, எனக்கு பயங்கர கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி உள்ள ரூம்குள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் இங்கே நம்ம அனிஷோட தங்கச்சி சந்தாவும் வராங்க. இப்போது அனிஷ் வந்ததுமே நிலா இருந்துட்டு, அண்ணே அனிஷ் அண்ணன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம நிலா உள்ளே கூப்பிடுறாங்க. நம்ம சந்தா பார்த்திங்கன்னா கேக்கு பாக்ஸோடு வராங்க. உடனே சோழன் இருந்துட்டு, என்ன சந்தா இது கேக் பாக்ஸு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சந்தா இருந்துட்டு, எனக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால தான் அவங்க எல்லாருக்குமே கேக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சந்தாவுக்கு பர்த்டே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இப்போது நம்ம சேரனுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கேக்கு வெட்டி எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. இப்போது சோழனுக்கு ஒரு சவாரி வந்துடுது. ஆனால் எனக்கு சவாரி இருக்குன்னு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது பல்லவனும் நம்ம நிலாவும் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வரதுக்காக போகிறாங்க. நம்ம பாண்டி பயங்கர கோவமாக ரூம்குள்ளே இருக்காங்க, வெளியவே வரல. இப்போது நம்ம அனிஷ் இருந்துட்டு, சரி பையா எனக்குமே சைட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், சந்தா நீ நேராக வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அனிஷுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது சேரனும் நம்ம சந்தாவும் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்காங்க. என்ன பையா ஒரு மாதிரி டல்லாக இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம சேரன் இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி, சரிங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிந்தியில் பேசுகிறாங்க. இங்கே நம்ம சேரனுக்குமே புரியுது, நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருப்பீங்க, நம்ம பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லுவோம். சரிப்பா சந்தா, உனக்குமே இன்றைக்கி பிறந்த நாள், எனக்குமே ஒரு மாதிரி மனசு சரியில்லை, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே நடந்தே போகிறாங்க. உடனே ஐஸ்கிரீம் ஒரு வண்டி வருது. சந்தா நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே பையா அப்படின்ற மாதிரி இப்போது ஐஸ்கிரீமே 2 பேரும் கோன் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே நடந்து போகிறாங்க. கோவிலுமே வந்துடுது. சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காண்ட்ருக்காங்க. அங்கே வந்த சாமியார் ஒருத்தவங்க, இங்கே பாருங்க தாயி உனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் நீ கல்யாணம் பண்ணிக்கிற கூட தான் வந்திருக்க, உங்கள் 2 பேருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடந்துடும், இதுதான் தலையெழுத்து,
அந்த சாமி சொன்னதுமே இங்கே நம்ம சந்தாவும் நம்ம சேரனும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே சந்தாவுமே வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. இதை நம்ம சேரனுமே கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாமியார் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது சந்தா இருந்துட்டு சேரன் கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சாமியார் சொன்னதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில் கேட்கவும், நம்ம சேரனுமே அதை பற்றி நான் என்ன நினைக்கிறது, அவர் ஏதோ அப்படி உளறிட்டு போகிறாரு, நம்ம ஏதாவது 10ஓ 5ஓ கொடுப்போம் அப்படின்றதுக்காக அவர் சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லுவோம். சந்தா இருந்துட்டு அப்படியெல்லாம் இல்லை, இந்த மாதிரி ஒருத்தவங்க சித்தர் மாதிரி இருக்கிறவங்க இப்படி வாக்கு சொன்னால் அது பழிக்கும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ என்னப்பா சந்தா இப்படியெல்லாம் பேசுகிற, வேண்டாப்பா, எப்போவுமே உன்னை நான் அப்படி நினச்சதே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். உடனே நம்ம சந்தா இருந்துட்டு அவங்க மனசில் உள்ள ஆசை எல்லாமே இப்போ சொல்கிறாங்க. கடவுளே, நான் இவர்கிட்ட என் மனசில் உள்ள ஆசையை சொல்கிறேன், அவர் என்னை அவரோட பொண்டாட்டியை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம சந்தா இருந்துட்டு, பையா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுப்பா சந்தா அப்படின்னு சொல்லி, இப்போது அந்த சாமியார் ஒருத்தவங்க நமக்கு 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு போனாங்க, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி பேசுறதுக்கு என்னப்பா இருக்குது, அப்போவே சொல்லிட்டேனே அது சும்மா அப்படின்ற மாதிரி. இல்லை பையா, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உண்மையாகவே உங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயம் செய்கிறீங்க, உங்கள் தம்பிங்கன்னு சொல்லிட்டு தம்பிங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி உங்களை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா என்னையும் நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு ஒரு மாமா இருக்காருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன்ல, அவருமே அரசியலில் இருக்கார், சரி ரொம்ப கெட்டவர், அவரை பார்த்தாவே எனக்கு ஒரு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அவரை பார்க்குறப்போ அதே சமயம் உங்களை பார்க்குறப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஜென்மங்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்டவங்க மத்தியில் உங்களை மாதிரி நல்லவரை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. என் மனசுக்கு ரொம்ப ரொம்ப உங்களை பிடிச்சிருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தா வந்து கேட்குறாங்க. இப்படி சந்தா கேட்டதுமே நம்ம சேரனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. என்னப்பா சந்தா திருதுப்புன்னு இப்படி கேட்ட, இங்கே பார்ப்பா, இதெல்லாம் பெரிய பெரிய பேச்சு, இந்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் நீ பேசக்கூடாதுப்பா, நீ ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, சரியா, வா நம்ம முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட வீட்டில் நம்ம சேரன் வந்து கொண்டு போய் விட்டுட்டு நம்ம சேரன் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சேரன் போகிறப்போ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போகிறாங்க, சந்தா என்ன இப்படிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நம்ம சந்தா இருந்துட்டு, என்ன நம்ம மனசில் உள்ளதை சொன்னோம், ஆனால் அவர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் மழுப்பி குழப்பி பேசிட்டு போகிறாரே அப்படின்ற மாதிரி. இப்போது அனீஷுமே சைட்டில் இருந்து வீட்டுக்கு வரவும் சந்தா பயங்கர யோசனையில் இருக்காங்க. நம்ம அனீஷ் இருந்துட்டு, சந்தா போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சந்தா பயங்கர யோசனையில் தான் இருக்காங்க. சந்தா உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அண்ணே, அது வந்துண்ணே, கோவிலுக்கு நானும் சேரன் பையாவும் போயிருந்தோம், அங்கேருந்து சாமியார் வந்து எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருந்தாரு. இதை கேட்டதுமே எனக்குமே அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனாலுமே எனக்கு சேரன் பையாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சந்தா சொல்கிற? ஆமாண்ணே, நான் அவரை ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதை யார்கிட்டையுமே சொல்லலை. அவர்கிட்ட நான் இது விஷயமா பேசினேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு சொல்லி கேட்டேன், ஆனால் அவர் இந்த மாதிரி பேச்செல்லாம் நீ பேசக்கூடாது, நீ ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், அனீஷ் இருந்துட்டு, சேரன் பையா ரொம்ப ரொம்ப நல்லவர், பார்த்தியா, வேற ஒருத்தவங்களா இருந்திருந்தா நான் உன்னை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்துருப்பாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் இப்படி ஒரு நல்ல மனுஷரை எங்கேயுமே பார்க்க முடியாது. உண்மையாகவே சேரன் பையா ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் சந்தா. சரி சந்தா, நீ எடுத்திருக்க முடிவு ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு, உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மாமா பிரச்சனை பண்ணால் வந்தாலுமே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டார். வேறு வழியும் இல்லை. நீ சொன்ன மாதிரி நான் இது சேரன் பையா கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட நம்ம அனீஷ் வந்து வீட்டுக்கே வந்து பேசுகிறாங்க. இங்கே அனீஷ் இருந்துட்டு, என்ன அதாவது நம்ம சேரன் கேட்குறாங்க, என்ன நிஷு காலையில் தானே வந்த, திரும்பவும் வந்திருக்க? இல்லை பையா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே இருக்காங்க. சந்தாவுக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான், சந்தா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனீஷ் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரன் எடுத்துட்டு ஒரு மாதிரி பதட்டமாக முழிக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, சூப்பர் அண்ணே, சந்தாவுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா பொருத்தமாக இருப்பாங்க, நீங்கள் 2 பேரும் நல்ல ஜோடியாக தான் இருப்பீங்க, அவங்களுக்கே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, அவங்களுமே பார்க்க ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிலாவுமே நம்ம சேரன் இருந்துட்டு, அந்த பொண்ணை எப்படிப்பா, நான் அந்த தப்பான விதத்தில் எப்போவுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் இருந்துட்டு, ஆனால் நீ எந்த பொண்ணுமே தான் அப்படி பார்த்தது கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொண்ணுமே அம்மா தங்கச்சின்னு தான் சொல்லுவேன், அப்படி இருந்தால் எப்படின்னா உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லவும், உடனே நிலா இருந்துட்டு,
வந்துட்டு அண்ணா நீங்கள் சந்தாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அனிஷ் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அனிஷுமே வீட்டில் போயிட்டு நம்ம சந்தா கிட்ட சொல்லுவோம். சந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது நம்ம சோழன் இருந்துட்டு அண்ணன் சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா இருங்கண்ணே, அது மட்டும் இல்லாமல் சந்தா ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வைக்கப்படுறாங்க. உடனே நம்ம பலவன் வந்துட்டு அண்ணே என்னென்ன வெக்கமெல்லாம் வருது, என் சேரன் என்ன வெக்கப்பட்டு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாண ஏற்பாடு எல்லாமே ரொம்பவே தடபடலாக நடந்துக்கிட்டு இருக்கு. சிம்பிளாக கோவிலில் போயிட்டு நிச்சயமெல்லாம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே கோவிலில் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சந்தாவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் உங்களை இந்த மனக்கோலத்தில் பார்க்குறதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருந்தேன். இப்போது அந்த என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம், ரிசப்ஷன் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணிடணும். சோழன் இங்கே பாருங்கள், அண்ணனோட ரிசப்ஷனுக்கு 10 ஆடு வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பணம் வேணுமேங்க அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் என் அண்ணனோட கல்யாண செலவு, அதாவது ரிசப்ஷனோட செலவு எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. உடனே இங்கே பாண்டி இருந்துட்டு நீங்கள் மட்டும் தனியாக ஒத்தாலாம் பார்த்துக்க வேண்டாம், என்னால் முடிஞ்ச பங்கை நானும் கொடுக்குறேன், சோழனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நடேசனுமே நானும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குடும்பமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம சோழனும் அப்படியே நிலாக்கிட்டேயுமே ரூட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலாக்கிட்ட போய் பக்கம் நின்று பேசுறது, நிலாவுக்கு சாப்பாடு ஊட்டி வருதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப க்ளோஸாக போய்கிட்டு இருக்கு. இப்போது சந்தாவுக்கும் நம்ம சேரனுக்கும் ஒரு வழியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. எத்தனையோ டைம் நம்ம சேரன் எத்தனையோ இடத்துக்கு பொண்ணு பார்க்க போயிருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே ரொம்பவே அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்பவே மனசு ஃபீல் பண்ணி தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. இப்போது நம்ம சேரனுக்கு ஒரு வழியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கீழே சந்தா அதுக்கப்புறம் சேரன் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.